ரோடு ஆமாம் எல்லாம் தான் இல்ல நீங்கலாம் இது செகண்ட் இடம் இல்லனா இல்ல திருப்போரூர் அடுத்த காலவாக்கம் பகுதியில் வீடுகளை அகற்ற மக்கள் எதிர்ப்பால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சி காலவாக்கத்தில் OMR சாலை அருகே குடியிருப்பு வீடுகள், விநாயகர் கோவில், அங்கன்வாடி மையம் உள்ளது. குடியிருப்பு வீடுகளை அகற்ற காவல்துறையுடன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்தனர். குடியிருப்பு வாசிகள் வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்தனர். நாங்கள் 40 ஆண்டு காலமாக வசிக்கிறோம், எங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும், வருவாய்த்துறை மூலம் முறையாக அளவீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் நீண்ட நேரம் வாக்குவாதம் நடந்தது. பின் வருவாய்த்துறை மூலம் அளவீடு செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து தற்காலிகமாக அகற்றும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. இது குறித்து குடியிருப்பு வாசிகள் கூறுகையில், நாங்கள் 40 ஆண்டு காலமாக வசிக்கிறோம். இன்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வீடுகளை இடிக்க வந்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததில் மாற்று இடம் கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மாற்று இடம் கொடுக்கவில்லை. இங்கு சாலையும் அமைக்கவில்லை, கால்வாயும் அமைக்கவில்லை. அருகில் உள்ள தனிநபர் ஒருவரின் 2 ஏக்கர் இடத்தில் ரியல் எஸ்டேட் தொழிலுக்காக எங்கள் வீடுகளை அகற்ற வருகின்றனர். அரசு அதிகாரிகளும் அதற்கு துணையாக உள்ளனர். மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். ஐயா, எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த வீட்டை இடிக்கணுங்க. மாரடைப்பு வந்துச்சு ஐயா. ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டாச்சு. எனக்கு மயக்கமாக வருது ஐயா. நாங்கள் 45 வருஷமாக இருக்கோம் ஐயா குழந்தை குட்டியை வச்சுக்கிட்டு. என் வீடு மரம் 10 மரம் 15 மரங்கள்லாம் வளர்த்து வச்சு இடிச்சிட்டு போகிறேங்கிறாங்க ஐயா. பின்னாடி சொத்துக்காரவங்க தான் ஐயா. இந்த ஐவஸ்க்கு ரோட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை ஐயா. இந்த சம்மந்தமே இல்லாத எங்களை காலி பண்ணி வீட்டெல்லாம் உடைச்சி தள்ளுவோன்னுட்டு வந்து போலீஸு 10-20 போலீஸு ஜேசிபியெல்லாம் வச்சு இடிச்சு தள்ளுவேன்னு சொல்கிறாங்க ஐயா. எங்களுக்கு மாரடைப்பே வந்துச்சு ஐயா. அது லஞ்சம் வாங்கிட்டு எங்களை பண்ணுறாங்க ஐயா. ரோடு வரல ஐயா. பைபாஸ் ரோடு போயிட்டு ரோடு வந்தால் கூட நாங்கள் காலி பண்ணி கொடுப்போம். ரோடு வரல, காவா வரல, எதுக்குமே அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஐயா. ஐவஸ்காரங்களுக்கும் இந்த இடத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஐயா. இது வண்டி பாதை ஐயா. இது ஐவஸ் ரோடே இல்லையா ஐயா. ஐயா என்னால் முடியலம்மா, மயக்கம் வருது. நாங்கள் கோர்ட்டில் ராசாத்தி ஐயா, நாங்கள் கோர்ட்டில் கூட வைக்கல்ட்டு பேசுகிறோம். வைக்கல் சொல்கிறாரு, இது இது ஐவஸ் இடம் இல்லை, நீங்கள் அவங்கள காலி பண்ணக்கூடாது. இது வண்டி பாதை, நடப்பாதை, வண்டி பாதை இடம். இது கிராஸாக தான் போகுது. இது அவங்க இருக்கிற இடம் ஐவஸே கிடையாது. ஐவஸ் ரோடும் வரல, காவாவும் வரல. எங்களை நிச்சயமாக பின்னால் ஒரு 2 ஏக்கர் வச்சுருக்கிறோம். உங்களை நல்லா அமௌண்ட்டு வாங்கிட்டு இப்போமே உடச்சி தள்ள ஜேசிபி போலீஸு எல்லாங்க ராஜலிங்க ஐயா. அவர் என்ன எங்களை மாறாட்டு ஆம்புலன்ஸில் கொண்டு போயிருக்காங்க ஐயா. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டாங்க. ஐஎஸ்காரங்க மேலே எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் கொடுத்தாங்க. நாங்கள் உண்மையில் கிரிமினல் கேஸ் போட்டே ஆகணும் ஐயா. நாங்கள் கிரிமினல் நோட்டு ஆகணும். எங்களுக்கு ஒரு சென்ட் இடம் இருக்கான்னு இந்த விவோட்டை கேட்டு பாருங்க ஐயா. நாங்கள் கிரிமினல் கேஸு நிச்சயமாக இந்த ஐவஸ் ரோட்டுக்காரங்க மேலே போட்டே ஆகணும் ஐயா. எதுனா அவங்க ரோட்டு இடம், ஐவஸ் ரோடு இடம் இருந்துச்சுன்னா அவங்க சொல்லட்டும். அவங்க ஐவஸ் ரோட்டில் நாங்கள் இல்லவே இல்லை ஐயா. அவங்கள நாங்கள் மன உளைச்சலுக்கு ஹார்ட் அட்டாக்கு எப்போ ராஜலிங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கும் அவங்க கிரிமினல் கேஸ் நிச்சயமாக போடணும் ஐயா. எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக